ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூன் 24, 2025. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். தீய குணங்களை வேரோடு முழுமையாக பிடுங்கி எறிய வேண்டும், அல்லது படிப்படியாக அவற்றை நீக்குவதற்காகவாவது முறையாக முயற்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சாதகர்கள் நீரோட்டத்திற்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். எதிர்நீச்சல் போட்டு செல்வதே மூலாதாரத்தை அடைவதற்கான முறையாகும். நீரோட்டத்துடனேயே மிதந்து சென்றால் அதிலிருந்து மேலும் மேலும் விலகி சென்று நமது இலக்கையே அடைய முடியாமல் போய்விடும். நதியில் எதிர்நீச்சல் போட்டு செல்வது சற்று கடினமாக இருந்தாலும் போடும் ஒவ்வொரு துடுப்பும் உங்களை குறிக்கோளுக்கு அருகில் இட்டு செல்லுமே அன்றி அதை விட்டு விலகி அல்ல. இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்கு ஒருவர் தியானம் எனும் தோணியை பயன்படுத்த வேண்டும். தியானத்தின் மூலம் உடலின் பலவீனத்தை நீக்கி அலைபாயும் மனோவேகத்தை கட்டுப்படுத்தி இறையருளின் இருப்பிடத்திற்கு முன்னேறுவதை எளிதாக்க முடியும். பின்னர் ஒருவர் பரமாத்மாவை அடைய முடியும். மாறாக சுலபமாக இருக்கிறதே என்பதற்காக நீரோட்டத்துடனேயே ஒருவர் மிதந்து சென்றால் இறை அருளிலிருந்து திரும்பி விலகி சென்றவராவார். தியானவாகினி அத்தியாயம் 9. உலகின் கீழ்த்தரமான ரசனைகள், மனிதர்கள் அளிக்கும் மலிவான முக்கியத்துவம் ஆகியவற்றுக்கு இரையாகாதீர்கள். இறைவனுடைய புனிதமான அருளையும் பிரேமையையும் வெல்வதற்கு பாடுபடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.